சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா என்ன, அதுக்கும் ஊழியத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி அறிவித்தலும் இந்த ஊழியமும் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ ஊழியம் செய்கிறதுக்கு 3 ஸ்டெப்பு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு சுவிசேஷம் அறிவித்தல், அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங். ஓகே, வசனத்தின் அவர் நடத்துவார். அவர் அடைச்ச ஊழியத்துக்கு 3வது ஸ்டெப்பு தான் அவருடைய ஊழியம். ஊழியங்கிறது தேவனுடைய சித்தத்தின்படி அப்படியே செய்கிறது. ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்கிறாரு நம்ம சபைக்கிட்ட? ஓகே, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று அப்படின்ட்டு. இந்த புது திராட்சரசம் அப்படின்னா என்னன்னா, நம்ம 3 சுவிசேஷ பகுதியிலையும் வந்து பார்த்துருக்குறோம். அதாவது அவர் என்ன பண்ணுவார், அவர் காட்டி கொடுக்கப்படுற அன்னைக்கு ராத்திரியில் அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குதுன்னு பாரு. அதே மாதிரி அந்த திராட்சை ரசத்தை எடுத்து அவர் என்ன சொல்வார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அதை நினைவு கூறும்படியாக தான் அவருடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் நம்ம வந்து மாதம் மாதம் இல்லை வாரம் எடுத்துக்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. அப்போது இந்த புது திராட்சை ரசங்கிறது அவருடைய இரத்தத்தை குறிக்குது. இன்னும் சொன்னால் புதிய உடன்படிக்கையை குறிக்குது. ஹல்லேலூயா. இதாக தான் 3 சுவிசேஷ பகுதியிலையும் வரும். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துலையும் இருக்குது. ஓகே, நீங்கள் எடுத்து நிதானமாக வந்து வீட்டில் இருக்கும்போது வாசித்து பாருங்கள். ஓகே, அப்போது அந்த திராட்சை ரசங்கிறது அவருடைய இரத்தத்தை குறிக்குது, இந்த புதிய உடன்படிக்கை குறிக்குது. ஓகே, இதுலேயும் பர்டிகுலராக இன்டெப்த்தாக போகும்போது ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். என்னென்னா, அவருடைய இரத்தம்னா என்ன, அவருடைய இரத்தத்தை எதுக்கு நமக்கு கொடுக்கணுங்கிறத உணர்த்தின விஷயத்தை நான் அப்படியே வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் கவனிங்க, சரியா? அதாவது என்னன்னா, வசனம் ஆதியாகமம் எடுக்க வேண்டாம். இந்த நோவா உடைய பேடை அரராத் மாலையில் நின்னதுக்கு அப்புறமா அவருக்கு பலியெலாம் கொடுக்கும்போது அவர் வந்து திரும்ப தேவன் என்ன பண்ணுவார் சொல்லுவார், அப்போது மாம்சத்தை ரத்தத்தோடு சேர்த்து புசிக்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லுவார் இல்லையா? ஏன்? மாம்சத்தினுடைய உயிர் இரத்தத்தில் இருக்குது அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அப்போது இந்த இரத்தம் எதுக்குன்னா, இப்போ தேவன் மாம்சத்தில் வார்த்தையாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த ஜீவன், அந்த உயிர் இரத்தத்தில் இருக்குது. அதை தான் உங்களுக்கும் எனக்கும் வந்து கொடுத்துட்டு, அந்த உயிர் என்ன பண்ணுன்னா, இப்போது தேவன் வந்தார் இல்லையா? அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை, துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் ஆதிமந்தமானவர் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அல்பாவும் ஒமேகாவும் இருக்கார் அப்படின்ட்டு. அவருக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, இன்ஃபினிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து அது ஒரு லூப் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்காது, எண்டிங் பாயிண்ட்டும் இருக்காது. ஓகே, இதுதான் வந்து தேவன். அப்போ அவர் மாம்சத்தில் வந்து அந்த அவருடைய இரத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் வந்து பருக வந்து சொல்லியிருக்கார் இல்லையா? என் ரத்தத்தை புசிக்காதவன், என்னுடைய மாம்சத்தை புசிக்காதவன் வந்து என்னிடத்துல பங்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல அப்படின்ட்டு சொல்கிறார். இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார், என்னிடத்துல அன்பாக இருக்கிறவன் சொல்கிறவன் என்னுடைய வசனத்தை வந்து கைக்கொள்ள. இங்கே என்ன சொல்கிறாரு, புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று அப்படின்ட்டு. அப்போது புது உடன்படிக்கைங்கிறது அவர் அந்த பழைய நியமம் முடிஞ்சு புதுசாக மில்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் நமக்கு பிரதான ஆசாரியாராக இருந்தார். அந்த முறைமைகள்லாம் இருக்குது. ஓகே, புதிய உடன்படிக்கைன்னா என்னென்னா அது தனி சப்ஜெக்ட். இங்கே என்ன நமக்கு சபைக்கு உணர்த்த சொன்ன விஷயம் என்னென்னா, அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி இருக்கு இல்லையா? அதாவது கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை நம்ம பருகிறோம். ஓகேயா? அப்போது அவருடைய ஜீவன் தானே உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். பிலிப்பியர் 2:5 என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவ இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களுக்கும் எனக்கும் இருக்க கடவுது அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அப்போது கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்க சிந்தை இருக்கணும். இப்போது நம்ம தகப்பனுடைய வித்துனால தாயினுடைய கருவில் இருந்து இந்த பூமியில் வந்து மனுஷியாக வந்து பிறக்கிறோம் இல்லையா? அப்பாவுடைய சுபாவம் வந்து ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா? அம்மாவுடைய சுபாவம் அதிகமாக இருக்கும். ஒரு சில வாலிப பிள்ளைங்க பார்த்தா அவங்க சுற்றி இருக்க அந்த சூழலுக்கு உண்டான வாலிப பிள்ளைங்க, அந்த வயசில் இருக்க பிள்ளைங்க, அவங்க அப்படி தான் வந்து இருப்பாங்க இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய தன்மை இருக்குது. இங்கே என்ன சொல்கிறார், அப்போ அந்த புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று அப்படின்ட்டு. அப்போ அந்த கிறிஸ்துவனுடைய அந்த ஜீவனுக்கு, அவருடைய ஜீவனாக இருந்த அந்த இரத்தத்தை நீங்களும் நாங்களும் வந்து பருகிறோம். ஓகேவா? அது நமக்குள்ளே இருந்து அவருடைய சுபாவம் தானே நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் இங்கே என்ன சொல்கிறாரு, அவருடைய அந்த தன்மையே வற்றி போயிருக்கு அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. இப்போ வற்றி போயிருக்குன்னா என்னென்னா, இப்போது மண் புல்லுலாம் இருக்குது இல்லையா? இதில் வந்து தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும், அந்த லேண்டு, அந்த மண், அந்த தரை என்ன ஆகும், ட்ரையாக ஆகும். அது மேலே இருக்க புல்லெல்லாம் என்ன ஆகும், வாடி போயிடும், எதுவுமே முளைக்காது இல்லையா? நம்ம ஃப்ரெஷ்ஷாக விதை போட்டாலும் அதில் முளைக்காது. ஹல்லேலூயா.
அப்போது இந்த உயிர்ப்பிக்கிற ஜீவனாக இருக்க கிறிஸ்துவின் ஆவியானவர் அவருடைய வசனம் ஓகே இது எதுவும் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்யலைன்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னது தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை, கூடும் இல்லை, குறையவும் குறையாது. ஓகேவா. அவர் இந்த புது திராட்சை ரசம் வற்றி போயிட்டு அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அப்போது நம்ம அதுக்குண்டான விஷயங்களை பண்ணணும். ஓகே, வற்றி போயிட்டுன்னு சொன்னார். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், திரும்பவும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அவருடைய ஆவியில் நிரப்பப்படணும், வசனத்தில் நிரப்பப்படணும், அவருடைய அபிஷேகத்தில் நிரப்பப்படணும் இல்லையா. அவருக்குள்ளே திரும்பவும் நம்ம புது பலனை அடைஞ்சு வரணும். ஹல்லேலூயா. ஓகே, ஒரு விஷயம் இதுதான், புது திராட்சை ரசம் வற்றி போயிட்டு. ஓகே, இது எண்ணெய் மாண்டு போயிட்டு அப்படின்ட்டு. எண்ணெய்ங்கிறது அபிஷேகத்தை குறிக்கும். ஹல்லேலூயா. அப்போது அபிஷேகம் எதுக்குன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருப்பேன். ஓகேவா. இப்போது எஸ்தர் இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து புறஜாதி சபைக்கு ஒப்புமையாக பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதில் எஸ்தரும் ஒருத்தங்க. ஓகேவா. அந்த எஸ்தரை அவங்கள ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி அலங்கரிக்கிறதுக்கு ஏகான்ங்கிற ஒருத்தர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. அவர் 7 தாதிமார்கள்ட்ட ஒப்படைக்கிறார். ஓகேவா. 7 தாதிமார்கள்ங்கிறது 7 சபைக்குள்ளே உள்ளான சத்தியம். ஏகாங்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கு குறிக்கும். அந்த பேருனுடைய விளக்கத்தை நம்ம போய் பார்த்தாலும் அது அப்படி தான் வந்து 100% சொல்லுது. அபிஷேகம் எதுக்குன்னா, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஏகாக்கு தான் தெரியும் இந்த ராஜாவுக்கு எது பிடிக்கும், எப்படி அந்த அவங்க போடுற அந்த வாசனை திரவியமாக இருக்கட்டும், இல்லை போடுற அணிகலன்களாக இருக்கட்டும், இல்லை போடுற வஸ்திரமாக இருக்கட்டும், அவருக்கு தான் தெரியும் ராஜாவுக்கு எது பிடிக்கும் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அப்போது அவருக்கு விட்டு கொடுக்கும்போது அவர் வந்து ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து அலங்கரிப்பார். ஓகேவா. யார்? ஏகா அங்கே எஸ்தருக்கு அலங்கரிப்பாங்க. இங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் அலங்கரிப்பார். ஓகேவா. அந்த இடத்துல அவங்களுடைய சுபாவமும் எஸ்தருடைய சுபாவமும் என்ன, அதாவது அவங்களுக்கு என்ன நியமிக்கப்பட்டதோ அதை தாண்டி ஒன்றுமே வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கும் அவங்க கேட்டால் எது கேட்டாலுமே கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ராஜாவினுடைய மனவாட்டியாக இருக்கவங்க. ஓகேவா. ஊழியக்காரங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் அதுதான். அவங்க கேட்டால் கர்த்தருக்குள்ளே நின்று இருக்கும்போது அவங்க எதை கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனால் ஊழியக்காரங்க எதையும் கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாருமே ஊழியக்காரங்க தான். ஓகேவா. 1 பேதுரு 2:9 படியும், வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6வது வசனத்தின்படியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அழைக்கப்பட்டிருக்கோம். இது வந்து யாத்திராகமத்தில் இருக்குது, உபாகமத்தில் இருக்குது. ஓகே, உங்களை அழைச்சது அப்படி தான். ஓகே, நீங்கள் எல்லாருமே ஊழியக்காரங்க தான். ஆனால் அவர் என்ன அந்த சுபாவமே உங்ககிட்ட இல்லைன்ட்டு வற்றி போயிட்டு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போது வற்றி ஏன் போகுச்சுன்னா, அடுத்தது எண்ணெய் மாண்டு போயிட்டு அப்படின்ட்டு, காலி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகேவா. அப்போது நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தானே. என்ன சொல்கிறாரு, என்ன மாண்டு போயிருக்கு. அப்போது அந்த அபிஷேகத்துக்குண்டான தன்மை உங்ககிட்ட இல்லைன்னு. அதே தான் கிறிஸ்துவனுடைய சிந்தை உங்ககிட்ட இல்லை, அந்த உயிர்ப்பிக்கிற ரத்தம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யலை, பரலோக ராஜ்யத்துக்குண்டான வேலைகள் நீங்கள் ஒன்றுமே செய்யலை. நீங்கன்னா என்ன சேர்த்து. ஓகேவா. நான் ஏதோ பெரிய பரிசுத்தவான் ஒதுக்கிடாதீங்க. ஓகேவா. அப்போது அந்த திராட்சை ரசம் வற்றி போயிருக்கு, எண்ணெயும் மாண்டு போயிருக்கு. அப்போது எண்ணெய்ங்கிறத அதுதான் அபிஷேகத்தை சொன்னேன் இல்லையா. அந்த அலங்கார வஸ்திரம் இருக்கு இல்லையா, அதாவது அவருக்கு பிரியமான பிதாவினுடைய சித்தத்தின்படி ஏகா வந்து எஸ்தரை அலங்கரிக்கிறார். அதே மாதிரி உங்களுடைய அபிஷேகம் இப்போ 1 யோவான் 2:27 இருக்குது. ஓகே, அந்த அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கும்னு. அந்த அபிஷேகம் உங்களை வந்து கர்த்தருக்குள்ளே நம்மளை நிலைநிறுத்தும் அப்படின்ட்டு சொல்லுது. இது எதுவுமே அந்த அபிஷேகத்துக்குரிய தன்மையே வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ட்டு இன்னைக்கு உணர்த்துறாரு. ஹல்லேலூயா. அதுக்கு என்ன ரெமெடி, என்ன பண்ணுங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொன்னேன். ஓகேவா. எல்லாரும் ஊழியம் தான் வந்து பண்ணணும். ஓகே, ராஜாக்களும் ஆசாரியர்களுமா அழைக்கப்பட்டிருக்கோம். ராஜானா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொல்கிற மாதிரி அந்த பிசாசனுடைய கூட்டத்தில் இருக்கிற அந்த சேனைக்குள்ளே பாஞ்சு அவனை ஜெயிக்கணும், இந்த உலகத்தை ஜெயிக்கணும். ஓகே, அதுதான் ராஜாவனுடைய தன்மை. ஓகே, இப்போ ஊழியர்னா பரலோக தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம். ஓகே, அவருக்கு பிரியமானபடி அவருக்குடைய அந்த பரிசுத்தமாக அவருக்கு ஊழியம் செய்கிறோம். ஓகே, இதைத்தான் நம்ம எப்படி செய்ய போகிறோன்னு பார்த்தோம். சுவிசேஷம் அறிவிக்கிறதுங்கிறது நம்ம ஒவ்வொருத்தர் மேலே விழுந்த கடமை, அதுலேருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன், எப்படியாச்சும் பரலோகத்துக்கு போயிடணுங்கிறது. எப்படியும் போகவே முடியாது. ஓகேயா. அவர் வச்சிருக்க அந்த நியமங்களின்படி, ஓகேயா, அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லை, அந்த ஃபார்முலா படி அந்த வழியின்படி மட்டும்தான் போக முடியும். என் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவனை அல்லாமல் ஒருவனும்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்லி. அப்போ அவருடைய அந்த சித்தத்துக்கு நம்ம போகணும். அவருடைய சித்தம் எப்படி நமக்கு தெரியும்? ஓகே, இது வந்து மத்தேயு 7:21 இருக்குது. அவருடைய சித்தம் எப்படி நமக்கு தெரியும்னா ரோமர் 12:2 இருக்குது. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியணும். அப்போ அந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷமே தரிக்காமல் இருக்கும்போது தான், தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது தான் அவருடைய சித்தமே நமக்கு ஃபஸ்ட்டு தெரியும். பவுலுமே வந்து அழகாக எழுதுற, மிகுந்த அந்த உபத்திரவத்தின் மத்தியில் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம உபத்திரவத்தை விட்டுடுறோம். ஹல்லேலூயா. நம்ம என்ன பரலோகத்துக்கு போகணும், எப்படியாச்சும் போகணுன்னா, அதான் சொல்கிறேன், நம்ம பாடுகளை சகிச்சாதான், இம்மையில் பாடுகளை சகிச்சா மட்டும்தான். என்ன பாடுகள்லாம் வந்து வீட்டில் உள்ள கஷ்டம், பண கஷ்டம், பிள்ளைங்க கஷ்டம், அது எதுவும் கிடையாது. அவருடைய வசனத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம், ஓகே, அந்த அவர் சித்தத்தின் நிமித்தம் பாடுகளை அனுபவித்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில். அதையும் கரெக்டாக செஞ்சு முடித்தாதான், அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே செஞ்சு முடிக்கும்போது தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் வந்து நிறைய கேட்பீங்க, என்ன எப்படியாவது போகணும், ஓகே, நம்ம ஃபுல்லாக துதிச்சுக்கிட்டே இருந்தால் போகலாம். நம்ம போக முடியாது. இருட்டவளுக்கு நீங்கள் துதிச்சுட்டே இருந்தாலும் பரலோகத்துக்கு போய் இதை தானே பண்ண போகிறோம், இங்கேயே வந்து துதிக்கலாம்னா முடியாது. ஓகே, துதிச்சுட்டு இருந்தால் அவருடைய ப்ரெசன்ஸில் இருக்கலாம். அவருடைய ப்ரெசன்ஸில் இருக்கும்போது வந்து அவருடைய சித்தத்தை எல்லாம் சொல்லுவார். ஆனால் அதை நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி அதை செஞ்சு முடிக்கும்போது தான் நம்ம அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஓகே, அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஜெபத்துக்கு முக்கியம் கொடுத்து ஜெபம்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வசனம்னு சொல்லி போவாங்க. ஓகேவா. ஆனால் என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் மேலே அன்பு தான் பெருசு. ஹல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவை மூன்றிலும் வந்து அன்பே தான் பெருசு. ஓகேவா. அன்பை பற்றி 1 கொரிந்தியர் 13 டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அன்பினுடைய தன்மை என்னன்னு போட்டிருக்கோம். அதை பாருங்கள், உட்காருங்க, தியானிங்க. இப்போ முதல்ல தேவனிடத்தில் அன்பாக நீங்கள் இருக்கீங்களான்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஹல்லேலூயா. சரி, சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா என்ன, அப்படி எதை நம்ம சுவிசேஷமாக அறிவிக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஒன்று யாரும் எடுக்க வேணாம், நோட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. 1 நாளாகமம் 16:23 சொல்லியிருக்கு, அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஹல்லேலூயா. அதாவது தேவன், இது வந்து இஸ்ரவேலுக்கு சொல்கிறார் இல்லையா, தேவன் அவங்கள எப்படிலாம் கூட்டிகிட்டு வந்தார், செங்கடலை பிளந்தார், யோர்தான் நதியை கடக்க சொன்னார், எரிகோ வந்து மதில் விழ வச்சார், இப்படி நிறைய விஷயம் இருக்குது இல்லையா. இந்த தேவன் அவங்களுக்கு செஞ்ச அந்த மீட்பை, ஓகேவா, ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. சுவிசேஷம்ங்கிறது குட் நியூஸ் அப்படின்ட்டுங்கிறது டிரான்ஸ்லேஷனில் இங்கிலீஷில், இல்லை ஹாப்பி நியூஸ்னு ஒரு சில மொழிபெயர்ப்பில் இருக்குது. ஓகே, அதாவது நற்செய்தி. அப்போது தேவன் உங்களுக்கு செஞ்ச நல்ல ஈவுகளை தயவு செஞ்சு சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்குலாம் சொல்லுங்கள். ஓகேவா. அப்போ தான் வந்து சும்மா கதை அடிக்கிறவங்க என்ன மீன் எப்படி செஞ்ச இதெல்லாம் கேட்குறாங்கல்ல, வேலை வெட்டி இல்லாமல். அப்படி தானே. இப்போ கடைக்கு போனாலும் அது இதெல்லாம் கேட்குறாங்கல்ல, இவங்களெல்லாம் உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். எது சொன்னாலும் நீங்கள் உங்கள் வாயிலேருந்து வசனமே வரட்டும். இந்த மாதிரி ஜனங்கள்லாம் பிரயோஜனமே இல்லை. உங்களை வந்து நஷப்பிக்கிற ஜனமாக தான் இவங்க இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு அது தெரியாது. ஆனால் சரி, அவங்க நல்லவங்க, அவங்கள்ட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலான்னு நினைப்பீங்க. உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்னாடி பைத்தியமாக இருப்பீங்க. ஓகேவா. இது உலகத்துக்கு நீங்கள் பைத்தியமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் எப்போ பார்த்தாலும் கிறுக்க மாதிரி வந்து வசனம் அப்படி இப்படின்னு சர்ச்சை அது இப்படின்னு இருக்கான்னு சொன்னால், தேவனுக்கு முன்னாடி நம்ம வந்து அவர் நம்மளை உயர்த்தி வைப்பார் இல்லையா. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவிங்க. 1. 2வது 1 பேதுரு 2:29 சொல்லியிருக்கு, நம்மளை அந்தகார ஒளியிலிருந்து அழைச்சவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், அப்படியே வசனம் வருது. அதாவது நம்மளை ஃபஸ்ட்டு சொன்ன அவருடைய நன்மைகளை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. எப்படி யார்கிட்டலாம் சொல்கிறதுன்னு நான் பின்னாடியே வரேன், அப்படியே கூட கவனிச்சிட்டே வாங்க. ஓகே, அவருடைய புண்ணியங்கள்ங்கிறது நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் இல்லையா. ஒன்று விக்கிரக வழிபாடு, இல்லை பாவத்தில் எதுலேயோ உலகத்தில் இருந்திருப்போம். ஓகே, அதிலேருந்து மீட்டார் இல்லை, அதை சாட்சியாக வந்து ஒவ்வொருத்தர்ட்டையும் அறிவிங்க. இப்போ ஒவ்வொருத்தர்ட்டையும் அறிவிங்கன்னா நீங்கள் போகிற இடம்லாம் சொல்லணும் அப்படி இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி சொல்லணும், அதை ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுங்க. நான் எப்படி இருந்தேன், என்னை எப்படி மாற்றியிருக்காருன்னு சொல்லி நன்றி சொல்லுங்கள். அப்போ உங்களுக்குள்ள நன்றி சொல்ல சொல்ல அந்த இருதயத்தில் ஒரு குமுறல் வரும். இனி ஒரு இப்போ நீங்கள் ஒரு பழக்கத்தில் இருந்து நீங்கள் நல்லா மேக்கப் போடுவீங்க வச்சுக்கோங்க சிஸ்டர். அதே மாதிரி இன்னொருத்தங்க உங்கள் வயசுலேயே கூட குறைய, இன்னொருத்தங்க அதுலேருந்து கர்த்தர் உங்களை மீட்டுட்டாரு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தங்க மேக்கப் போட்டு வரும்போது, ஐயோ இதனால் என்னெல்லாம் விளைவு இருக்குது, இது இப்படியே போயிடுச்சுன்னா வந்து இந்த பிசாசு எங்கே கொண்டு போய் விடுவான்னு தெரியும். ஓகே, உங்களை கர்த்தர் மீட்டுட்டார், அதை நீங்கள் சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி எதுலேருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்திருக்காரோ, இல்லை ஜென்ஸ்னா குடி பழக்கமாக இருக்கட்டும், ஏதோ
ஓகேவா? அந்த விஷயம் உங்களை மீட்டார் இல்லையா? அந்த இருளில் இருந்து எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வராரோ அந்த அனுபவத்தை நீங்கள் வந்து இதுவாக சுவிசேஷமாக சொல்லலாம். ஓகே, அடுத்து ஆக்சுவலாக தேவன் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? இது வாசிங்க, மத்திய 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் அப்படின்ட்டு. அதான் 2 விஷயம் கேட்பாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்ட்டு. அதுதான் அவர் வந்து லைனாக சொல்லிக்கிட்டே இருப்பார். ஓகே, 3வது வசனத்தில் கேட்பாங்க, அதுக்கடுத்து அப்படியே சொல்லுவாங்க, யுத்தங்கள், பஞ்சம், அது இது, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், இப்படி ஒரு 7 அடையாளங்கள் அப்படி சொல்லிட்டு இதான் என்ன சொல்கிறாங்க இதில் 13வது வசனத்தில், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். எப்போ முடிவு வரும்? இந்த செய்தி, அதாவது இதெல்லாம் நடக்க போகுது, நடந்துச்சு, இதாங்க ப்ரூஃபு, இந்த வருஷத்தில் இது நடந்தது, இப்போ இது நடக்க போகுது, அடுத்து என்ன வரும், இது எல்லாமே வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் வந்து வேர்ல்டு வைடு இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? ஆனால் கிராமங்கள்லாம் அங்கே இங்கே வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஹல்லேலூயா. அப்போது இது உலகம் எங்கேயும் வந்து பிரசங்கிக்கப்படும் போது முடிவு உடனே வரும் அப்படின்ட்டு. அப்போது தேவன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஊழியங்கிறது தேவனுடைய தாட் எங்கே இருக்கோ அவருடைய சிந்தை. நான் சொல்கிறேன் இல்லையா, பிலிப்பு அந்த 2:5 அவர் அதே மாதிரி அவருடைய அவருக்குள்ளே இருக்கும்போது அந்த திங்கிங் நமக்கு கொடுப்பார். அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கார், அவருடைய சிந்தையை வந்து நமக்கு தருவார். அப்படி இருந்தால் தான் ஊழியத்தை வந்து செய்ய முடியும். ஓகே, இது சொன்ன 3மே வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறது. ஃபஸ்ட்டு 2 வந்து ரட்சிப்ப சுவிசேஷமாக நன்மைகளை சொல்லுங்கள், 2வது வந்து சாட்சியை சொல்லுங்கள் உங்களை கொண்டு வந்து. இப்போ 3வது அவர் எதிர்பார்க்குறது என்னென்னா, இந்த கடைசி காலத்தில் 2023 அவர் விரும்புகிறது இதுதான், இதை நீங்கள் சுவிசேஷமாக அறிவிங்க அப்படின்ட்டு. அதாவது ஏன் இதை அறிவிக்கணும், இது வந்து அங்கெல்லாம் சொல்லியிருக்கு, அது எல்லாருக்குமா அப்படின்னு கேட்டால், கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தையை பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறாரு, பூமியில் அக்னியை போட வந்தேன், அது இப்போவே பற்றி எறிகிறதுக்கு அவர் விரும்புகிறேன் அப்படின்ட்டு. எங்கே வசனம்னா லூக்கா 12:49 எடுக்க வேண்டாம், அது இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன் அப்படின்ட்டு. ஆனாலும் அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுவார், நான் முழுங்க வேண்டிய ஒரு ஸ்தானம் இருக்குது. ஓகே, அதாவது அந்த சிலுவை மரணத்தை குறிக்கிறார். ஓகே, அதில் வந்து ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்குடைய விருப்பம் என்ன, இப்போவே அக்னியை போடணும். ஓகேவா? அக்னிங்கிறத அதான் அதுக்குள்ளே நிறைய தாட்ஸ் இருக்குது. ஓகேவா? பூமியை எரிக்கணுங்கிறது கிடையாது. ஓகேவா? அக்னியை மழையாக பொழியணும் அப்படின்ட்டு அந்த திங்கிங் அவருக்கு அப்போவே இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த 3.5 வருஷம் மினிஸ்ட்ரி செய்யும் போதே, பிதாவுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன அவருடைய திங்கிங், இப்போவே அக்னி போடணும்னு இருக்குது இல்லையா? அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், இந்த மத்திய 24:14 படி அவர் எல்லா இடத்துலையும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது முடிவு வருங்கிறார். அதில் அவர் அந்த முடிவை எதிர்நோக்கி தான் இருக்கார். ஆனால் என்ன, எல்லாரும் மனம் திரும்புறதுக்கு நீடிய பொறுமையோடு காத்துட்ருக்காரு. ஓகேவா? அதாவது இந்த எழுப்புதல் சொல்கிறாங்களா, எழுப்புதல் எப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய தடவை சொல்லியிருப்பேன். இப்போது அவருக்குன்னு ஒரு கூட்ட ஜனத்தை எடுத்தார் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்கள். ஓகேவா? யாக்கோபை இஸ்ரேலாம் ஆக்கி தனக்கென்று பிரித்து எடுத்தார் இல்லையா? அவங்க தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமனால அவங்கள ஒதுக்கிட்டு புறஜாதியார் இடத்துல வந்தாங்க. இப்போ நம்ம எல்லாம் புறஜாதியார் தான். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடு இஸ்ரேலியன்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்லிப்போம். ஓகேவா? எல்லாம் சரிதான். ஓகே, இப்போது நம்மளுமே வந்து சரி இல்லை. ஓகே, மெயினாக ஊழியர்கள் இல்லை விசுவாசிங்க, ஊழியர்கள் கரெக்டாக வந்து சொன்னால் வந்து விசுவாசி, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இதில் இருந்து சொல்கிறேன். ஓகேவா? ஊழியர்கள் கரெக்டாக வந்து வசனத்தை தேவனுடைய சித்தத்தின்படியே வந்து சொல்லும்போது விசுவாசிங்களை ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள மாற செய்யும். ஓகே, இதுதான் வந்து அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. அப்போது இவங்கள்ட்ட வந்து குறைகள் இருக்கிறனால இவங்க தங்களுடைய மாம்சத்தை அதில் சேர்த்து இது பிரசங்கிக்கிறதுனால வெளிப்படுறதுனால வந்து அங்கே வந்து ஒரு எழுப்புதல், ஒரு ஆத்தும அறுவடை இல்லாமலே வந்து போயிடுச்சு. சரியா? அப்போது இதனால தான் வந்து தப்பு நடந்துச்சு. நம்ம எல்லார்ட்டையும் வந்து குறைகள் இருக்குது. இத்தனை வருஷமாக சபைக்கு வரோம், எத்தனை பேர் கூப்பிட்டு வந்திருப்போம். சரியா? நான் இப்படி கேட்க போனேன்னா வந்து நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருப்பீங்க. ஏன்னா எல்லாரும் வந்து கேட்குறாங்க, எல்லாரும் திட்டுறாங்க. நானும் உங்களை வந்து திட்டலாம் விரும்பலை. சரியா? ஏன்னா தேவன் உங்களிடத்தில் அன்புக்கு வந்து உங்களை நம்பும் போது நான் எப்படி உங்களை திட்ட முடியும்? உங்கள்கிட்ட இருக்க குறைய வந்து என்னுடைய அந்த கண்ணில் எப்படி பார்க்க முடியும் இல்லையா? உங்களை என்ன பண்ண போகிறாருங்கிறத காமிச்சதுக்கப்புறம் எப்படி என்னால் இது பண்ண முடியும் இல்லையா? சரி, கர்த்தரை நம்புங்க, அவருடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இதை வந்து அறிவிக்கிறதுங்கிறது ஊழியம்.
ஃபஸ்ட்டு ரெண்டுமே சுவிசேஷம் அறிவித்தலில் வரும். சரி, நான் சீக்கிரம் போகிறேன், அப்படியே கூட வாங்க. சரி, எப்படின்னா இப்போது டிஜே அங்கிள் எடுத்துப்போமே. அவர் ஃபஸ்ட்டு ஊழியத்துக்கு வந்தப்போ இது எல்லாருக்கும் தெரிஞ்சனால வந்து சொல்கிறேன். முதல்ல 7 வருஷம் ஊழியம் செஞ்சார் இல்லையா. நம்ம எல்லாத்தையுமே ஊழியம்னு தான் சொல்கிறோம், எல்லாரையும் வந்து பாஸ்டர்னு தான் வந்து சொல்கிறோம். அதில் ஆனால் நிறைய செப்பரேஷன் பிரிவுகள் இருக்குது இல்லையா. தீர்க்கதரிசி, போதகர், அப்போஸ்தலர், சுவிசேஷகன், மெய்ப்பர், இப்படி இருக்குது இல்லையா. இது நமக்கு வசனத்தை கையில் கொடுத்து நமக்கு லேட்டாக தான் புரியுது. புரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம வாயில் அது தான் வருது இல்லையா. அதனால் இதிலலாம் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போது அவர் டிஜே அங்கிள் இருக்கார். ஃபஸ்ட்டு 7 வருஷம் நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. 7 வருஷமே அவர் ஊழியம் தான் செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் ஒரு பேங்க்லேயும் வேலை செஞ்சுட்டு இருந்தார் இல்லையா. அது எப்படின்னா அவருக்கு தேவன் கற்பிக்கிறது, அவருக்குள்ளான அந்த வெளிப்பாடாக இருக்கட்டும், பாரமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இது இந்த 7 வருஷம் செஞ்சதும் அது ஆக்சுவலாக ஊழியத்தில் வராது. இது எல்லாமே சுவிசேஷம் அறிவித்தல். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. ஓகேவா. அது எப்படின்னா சுவிசேஷம் அறிவிக்கிறதுங்கிறத நம்ம தேவனுக்கு செய்கிறது. ஈஸியாக சொல்லப்போனால் ஓகே, நம்ம அந்த ரட்சிக்கப்பட்டோம்ல, அப்போவே ரட்சிக்கப்பட்டோமோ இல்லை 2வது ஸ்டெப்பு வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டோமோ, நமக்குள்ளே ஆத்மாக்குள்ளே ஒரு கொந்தளிப்பு வரும். ஓகே, அதாவது அவர் மேலே உள்ள அந்த அன்பின் மிகுதியில் ஒரு கொந்தளிப்பு வரும். நம்மளை அறியாமலே அவரை பற்றி வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா. எப்படி நமக்கு தெரிஞ்ச இப்போ வந்து பிரதர் டிவி விஷயமாக இது பண்ணியிருக்காரு இல்லையா. இப்போ சர்ச்சில் வந்து டிவி வேணும்னா இப்போது அவர்கிட்ட கேட்டால் இதை பற்றி நாங்கள் யாராவது பேசுகிறது தெரிஞ்சாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இந்த பிராண்டு டிவி வாங்குங்க, இல்லை இப்படி அசம்பிள் பண்ணலாம், உங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இருக்குது. நீங்கள் தன்னைத்தானே அதை சொல்ல ஏவப்படும். ஓகேவா. இல்லை வந்து ஒவ்வொரு ஒர்க்கு பண்ணுறவங்களோ அது தானாக அதில் வந்து தெரிஞ்சு நல்லது இதுன்னு தெரிஞ்சவங்க தானாகவே அதை சொல்லுவாங்க. அது சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை வாங்குகிற பொருட்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும். ஓகேயா. அப்போ இந்த உலகத்தில் உள்ள நன்மைகளே சொல்லும்போது தேவன் நம்மளை அழைச்சதை எப்படி நம்ம சொல்லாமல் இருப்போம். ஹல்லேலூயா. இது வந்து ஆவியின் கனியில் 9 இருக்குது இல்லையா. அது இன்னும் 1 வரும். அது என்னன்னா இதில் ஒரு பாட்டு. ஓகே, நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறது, அதாவது நமக்குள்ளே இருக்கிற தேவனை மற்றவங்களுக்கு சொல்கிறது. அப்போ அந்த 7 வருஷம் செய்கிறது இவர் தேவனுக்கு செய்கிறது, அவருக்கு கற்பித்தது, தேவன் செஞ்ச நன்மைகள், இவருக்குள்ளே இருக்கிற பாரத்தில் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுறது, இது எல்லாமே என்ன சுவிசேஷம் அறிவிக்கப்படுதலில் வரும். ஓகே. ஊழியம்னா என்ன அப்படின்னா பரலோகத்திலிருந்து இப்போ ஒரு வசனம் 2 தீமோத்தேயு 2:4 ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். ஹல்லேலூயா. அதாவது ஊழியம்ங்கிறது இந்த பிழைப்புக்கு அடுத்த அலுவலில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க. இவரே எடுத்துப்போம். அந்த 7 வருஷம் முடிஞ்சு கர்த்தர் சொல்கிறார், முழு நேரத்துக்கு நீ வந்து வரணும், ஃபுல்லாக உன்னை எடுத்து பயன்படன்னு ஒரு சில தரிசனத்தை கொடுத்து இப்படி உன்னை நடத்த போகிறேன், இதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லி அந்த பரலோக பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறாங்க இல்லையா. இதுக்கு பேர் தான் ஊழியம். ஹல்லேலூயா. சிம்பிளாக சொன்னால் மோசைக்கு எப்படி ஆசரிப்பு கூடாரம், ஓகே, இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வரணும். ஓகே, நான் வந்து இருந்து 2 விஷயத்துக்கு வேண்டி இறங்கினேன். தேவன் சொல்கிறார் இல்லையா. ஒன்று இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொள்ளும்படி, 2வது வந்து அவங்கள வந்து கானானில் பிரவேசிக்கும்படி. அதில் ஒரு வேலையை மோசை கொடுப்பார், அங்கேருந்து மீட்டு கொண்டு வரும்படி. அந்த வேலையை கரெக்டாக மோசை செஞ்சு முடிப்பார். அதுக்கடுத்து பார்க்கும்போது இங்கே ஆசரிப்பு கூடாரம் செய்ய சொல்லுவார். இதெல்லாம் தான் வந்து ஊழியம். நோவாக்கு பேழையை கட்ட சொல்லுவார், இது ஊழியம். ஓகேயா. இதெல்லாம் தான் ஊழியம். ஹல்லேலூயா. அந்த ஊழிய பாரத்தில் அதே நோவா என்ன பண்ணுறாரு, ரட்சிப்பை வந்து சுவிசேஷமாக சொல்கிறாரு இல்லையா. அதாவது இந்த மாதிரி மழை வரப்போகுது, உங்களை இது பண்ணிக்கோங்க, தேவன் சொல்லிலாம் செய்யலை. ஓகேவா. அவருக்குள்ளே இருக்கிற அது சுவிசேஷம் அறிவிக்கிறது. ஆனால் அந்த பேடை கட்டுறது வந்து ஊழியம் செய்கிறது. ஹல்லேலூயா. ரொம்ப குழம்பிட்டீங்களா? கொஞ்சமாக தெளிவாக இருக்கா? இப்போ நம்ம ரட்சிக்கப்படுறோம் இல்லையா. அப்போ நம்ம அந்த ஆத்ம பாரம் இயேசு கிறிஸ்துவை பிரஸ்தாபப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்படி பிரஸ்தாபப்படுத்தினால்தான் நம்ம உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்படி எந்த ஒரு மனுஷன் தேவன் யார் அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை அவர் கூட உறவாடவோ தேவனை நோக்கி நடக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள மாற்றம், வளர்ச்சி, இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. தேவன் அதைத்தான் எதிர்பார்க்குறாரு. ஓகே. ஏன்னா இப்படி வந்தவங்க ஒரு விக்கிரகத்தையோ ஏதோ ஒன்று ஒரு ஃபார்மேட்டில் கும்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க இங்கே வந்து
இன்னொரு ஃபார்மேட்டில் கும்பிட்றாங்க. அவங்களுக்குள்ளே எந்த மாற்றமுமே வந்திருக்காது. ஓகே, என் நோயை சுகப்படுத்திட்டார், அதனால் நான் வந்து இந்த இயேசு சபைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஓகேவா? ஆனால் அவங்களுக்குள்ளே என்ன தான் இங்கே பிரசங்கம் பண்ணாலும் அவங்களுக்கு உள்ளே போகவே போகாது. எவ்வளோ அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, எவ்வளோ வல்லமையாக தேவன் எடுத்து பயன்படுத்துகிற ஆள் வந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. என்ன அவங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசு மேபி போகலாம். அந்த அந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க பிசாசு போனாலும் என்ன ஆகும், 2 நாள்லையோ 2 மாதத்துல திரும்ப வந்துடும் இல்லையா? ஏன்னா கிறிஸ்து அவங்களுக்குள்ளே நிரப்பலைன்னா வசனம் அதுதானே இருக்கு, பலவனை முந்தி கட்டாய விட்டால் வந்து அவனுடைய வீட்டில் போய் வந்து யார் கொள்ளையாட முடியும்? அவன் என்ன பண்ணுவான், வனாந்திரத்தில் அலைஞ்சு திருந்து இந்த வீடு வந்து கூட்டி பேருக்கு ஜோடிக்கப்பட்டிருக்கிறத பார்த்தா அதை கிறிஸ்து இல்லை, அப்படி இன்னும் காலியாக தான் இருக்குன்னு திரும்ப என்ன அவன் தன்னை விட பொல்லாத 7 ஆவி கொண்டு வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்கள கொண்டு தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அவங்க பாட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபிப்பாங்க, தேவனிடத்தில் கேட்பாங்க, அவங்களுக்கு எதாவது தேவைன்னா கேட்பாங்க, ஜெபிப்பாங்க, பெற்றுக்கொள்வாங்க. ஓகேவா? அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்பை போய்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் வந்து என்ன, அவங்களோட ஆயுசு முடியும் போது மறிக்கவும் செய்வாங்க. அவங்க பரலோக ராஜ்யத்தில் வாய்ப்பு இல்லை இல்லையா? கிறிஸ்துவின் சிந்தையோட அவர் எப்படி பிதாவினுடைய சித்தத்தை செஞ்சாரோ அதே மாதிரி நீங்களும் நானும் செஞ்சு முடித்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். சரியா? இப்போ அந்த 7 வருஷத்துக்கு அடுத்து இப்போ டிஜஸ் அங்கிளுக்கு அதுக்கப்புறம் பண்ணுறாரு இல்லையா, அவர் ஒரு விஷயம் கொடுத்து ஓகே, அவர் கடைசி வரைக்கும் சரியாக பண்ணாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச பேருங்கிறனால நான் அதை சொல்கிறேன். அதுக்கு தான் சொன்னேன், இந்த மோசே நோவா. ஓகேவா? நம்ம அது பவுலை பார்த்துட்டு வந்து முடிக்கலாம். சரியா? இயேசு கிறிஸ்து 100% சரியாக செஞ்சார். 30 வயசு வரைக்கும் அவர் பெற்றோருக்கு அடங்கி அவருடைய அப்பாவுடைய வேலை செஞ்சிட்ருக்கதா நிறைய குறிப்பில் சொல்கிறாங்க. பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? ஓகே, அவர் அந்த 12 வயசில் என்ன பண்ணுறாரு, அவங்க அந்த பிரதான ஆசிரியர் கூடலாம் இருந்து வந்து வசனத்தை கற்றுக்கிட்டு இருக்கும்போதும் பெற்றோர்கள் வந்து கூப்பிடும்போது அவருக்கு அந்த இதில் ஸ்பிரிட்டில் வந்து சொல்கிறாரு, என் பிதாவினுடைய வேலையில் நான் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. ஆனால் என்ன, அதுக்கப்புறம் என்ன வசனம் சொல்லுது, அவர் வந்து அடங்கி இருந்தார்னு சொல்லுது. அந்த 30 வயசு பூர்ணம் ஆகும்போது தான், இங்கே ஏறக்குறைய 30 வயசாக இருக்கும்போது தான் ஞானஸ்தானம் பெற்றுக்கிறார், அபிஷேகம் பெற்றுக்கிறார். 3 வருஷத்தில் அவர் கொடுத்த வேலை எக்ஸாக்டாக செஞ்சு முடிக்கிறார். இதுதான் வந்து ஊழியம். மற்றபடி அவர் கொடுக்குற தரிசனத்தின்படி, திரும்ப சொல்கிறோம், பரலோகத்திலேருந்து உங்களுக்கு வார்த்தையிலையோ இல்லை தரிசனத்திலையோ கிளியராக ஓகேவா உங்களுக்கு சொல்லப்படும். அதுக்கு பேர் தான் ஊழியம், அதுக்கு பேர் தான் வந்து மிஷன். ஓகேயா? நமக்கு ஒரு வேலை நியமிக்கப்பட்டது. ஒரே வேலை கூட இருக்கும், இல்லை வந்து நிறைய வேலைகள் கூட இருக்கும். ஓகேவா? இப்போது அனனியான்னு ஒருத்தர் இருக்கார், 9வது அதிகாரம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கையில் எடுக்க வேணாம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு அவருடைய வேலை. இந்த பைபிளில் பார்க்கும்போது ஒரே ஒரு வேலை தான். பவுல்கிட்ட போகிறாரு, அவனை அபிஷேகம் பண்ணுறாரு, அவன் கண்ணில் இருக்க செதெல்லாம் விழுது. ஓகே, இந்த ஒரு வேலை தான் அவருக்கு வருது. இப்போ நோவா பார்த்தா பேடை மட்டும்தான் கட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் வாயிலிருந்து சபித்தல் வருது, அதோட அவர் சாப்டர் க்ளோஸ்ட்டு வராது. ஓகே, யோனாவை பார்க்கும்போது யோனாவுடையும் ஒரே ஒரு வேலை தான், இது செய்யுங்கிறாரு. அவன் செய்யாமல் போகும்போது அவனை திரும்ப கொண்டு வந்து செய்ய வைக்கிறார். அதோட யோனாவோட சாப்டர் க்ளோஸ்ட். ஓகே, இந்த மாதிரி ஒரு வேலையும் இருக்கும், பல வேலைகளும் கூட இருக்கும். ஒவ்வொரு சின்ன ஒர்க்காக கொடுத்து, சின்ன சின்ன மிஷனாக கொடுத்து இதை செஞ்சு கம்ப்ளீட் ஆகி வரும்போது அவர் வந்து அந்த பெரிய தரிசனத்தை கொடுத்து இதை செய்யன்னு வந்து சொல்லுவார். இது எப்படின்னா, நம்ம பவுலை எடுத்துப்போமே. ஃபஸ்ட்டு இந்த 9வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 15வது வசனத்துலேருந்து பார்க்கும்போது அவர் 20வது வசனம் நினைக்கிறேன், அவர் தாமதமின்றி சுவிசேஷத்தை அறிவிக்க போனார்னு பார்க்குறோம். ஓகேவா? அவர் என்ன சொல்கிறாரு, அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார், அந்த ஒளி அவர் எல்லா இடத்துலையும் அதான் 21வது அதிகாரத்துலையும் அதுதான் சொல்லுவார். எல்லாமே வந்து அவர் அதான் சொல்லுவார். ஓகே, நான் இப்படி போன ஒரு ஒளி வந்தது, என்னுடைய கண்ணு குருடாயிடுச்சு. ஓகேவா? இயேசு வந்து பேசினார் அந்த ஒளியிலேருந்து, இதைத்தான் வந்து சொல்ல. இது என்ன ரட்சிப்பின் சுவிசேஷம், தான் எப்படி ரட்சிக்கப்பட்டேங்கிறது உண்டான சுவிசேஷம். ஓகேவா? அவர் கொடுத்த ஊழியம் என்ன, அந்த ஆத்துமாக்களை புறஜாதியார் இடத்துல போகிறேன்னு சொல்லி 13வது அதிகாரம் 2வது வசனத்தில் தான் சொல்லுது. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட நான் அழைக்கப்பட்ட ஊழியத்துக்குன்னு அவரை பிரித்து எழுத்துருங்க அப்படின்னு. அப்போ அதிலிருந்து தான் 3 மிஷினரி பிரயாணம் வருது. ஓகேவா? இதுதான் அவர் கொடுத்த மினிஸ்ட்ரி. ஆனால் அந்த மினிஸ்ட்ரிக்கு ஆயத்தப்படுத்தும்படி அந்த 13:1 பார்க்கும்போது அவர் கொஞ்சம் வருஷம் வந்து போதகராகவும் தீர்க்கதரிசியாகவும் ஒரு சபையில் இருக்க, அந்தியோக்கியா நினைக்கிறேன். ஓகேவா? அந்த சபையில் அவர் இருக்கார். அப்போ அங்கே வச்சு அவரை வந்து உருவாக்குறார் தேவன். ஓகே, அக்னியினால் பொண்ணை புடமிடுறது போல் அவரை புடமிட்டு உருவாக்குறாங்க ஒவ்வொருத்தருக்குமே. ஹல்லேலூயா. இப்போது இவர் மோசையை பார்த்தா 40 வருஷம் அங்கே மாமனார் வீடு. ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனார் அவர் அங்கே எத்தியோப்பியா தேசத்தில் அங்கே இருக்கிற 40 வருஷம் ஆடு மேய்க்கிறார். அதில் வந்து அவரை உருவாக்குறார்.
ஹல்லேலூயா. உருவாக்கிட்டு திரும்ப வந்து உள்ளே கொண்டு வரார் அவருடைய மினிஸ்ட்ரி செய்கிறதுக்கு இல்லையா. இந்த மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும். இதை நம்ம ஒழுங்காக செய்யாதனால தான் வந்து என்ன சொல்கிறாரு, திராட்சை ரசம் வற்றி போயிட்டு எண்ணெய் மாண்டு போயிட்டு அப்படின்ட்டு. ஓகேவா. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுதா? நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறதும் ஊழியங்கிறது புரிஞ்சுதா? இப்போ பிடி படித்து பாஸ்டராக இருக்கிறவங்க எல்லோரும் ஊழியம் செய்கிறாங்கன்னா ஆக்சுவலாக கிடையாது. ஓகே, நான் ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன். வெளிப்படம் வந்து சரி அவங்க பாஸ்டர் அவங்க ஊழியம் செய்கிறாங்க, நம்ம எல்லாருமே வந்து இதை தான் சொல்லுவோம். பைபிள் எடுத்துகிட்டு தேவனுடைய வார்த்தையை சொன்னாலோ ஜெபிக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு போனாலோ அதை ஊழியம் தான் சொல்கிறோம். அப்படி இல்லை. ஓகேவா. அதாவது இது எதுக்கு உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சுவிசேஷம் அறிவிக்கணும். ஓகே. இப்போது வாட்ஸ்அப்பில் குரூப்பு இருக்கு இல்லையா, எதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு உங்கள் அனுபவத்தில் ஒரு வாரத்தில் 1-2 நாளோ கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை உங்ககிட்ட ஏதாவது பேசுவார் இல்லையா, ஒரு ஜெபமாவோ. ஓகே, யார் வேணால் வந்து இது பண்ணலாம். ஓகேவா. கர்த்தர் எதுக்கு தொடங்க சொன்னார்னு எனக்கு தெரியாது. ஓகே, நீங்கள் அவர் கொடுக்குற ஒரு வசனத்தை ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பேசலாம், இல்லை ஜபிக்கலாம், இல்லை கர்த்தரை தூச்சி காலையில் ஏதாவது பாட்டு போடலாம். மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்குள்ளே இருக்கிற தாகம். வேறு எப்படிலாம் சுவிசேஷம் அறிவிக்கலாம் அப்படின்னா, நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு யாராவது போகிற மாதிரி போயிட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டோ, பிள்ளைங்க டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் நீங்கள் தனியாக போயிட்டோ அக்கம் பக்கத்தில் இருந்து ஓகேவா போயிட்டு அவங்களுக்கு வேண்டி வந்து ஜெபிக்கலாம். ஒரு கிறிஸ்துவ அல்லாதவங்கன்னா சாட்சியை சொல்லி நீங்கள் ஜெபத்தோட கரெக்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஒழுங்காக இருக்கணும். ஓகேவா. கர்த்தருக்குள்ளே அந்த பாரம் இருந்தாலே, அதாவது அவருடைய வார்த்தைங்கிறது இருப்புறம் கருக்குள்ளே எந்த பட்டயத்தை விட கூர்மையானது இல்லையா. நீங்கள் இதை செய்யும்போது தான் நீங்கள் நினைப்பீங்க, நான் சர்ச்சில் எல்லாம் வரனே, தசம பாகலாம் சரியாக வைக்கிறேனே, அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கேன், ஆனால் எனக்குள்ளே ஏன் மாற்றம் வரலன்னா விஷயம் இதுதான். ஓகே, வெளியில் உள்ள மாற்றங்கள்லாம் வந்துடும். உள்ளுக்குள்ளே மாறணும்னா அந்த வசனம் உங்கள் வாயிலிருந்து போக 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 தான் ஓகேவா அது என்ன ஆகும், அந்த வசனம் அங்கேயும் மாற்றும் இங்கேயும் மாற்றும். ஹல்லேலூயா. நான் வந்து முதல்ல சொல்லும்போது என்ன உருவாக்குனா அவங்கள்ட்ட சொன்ன, நான் எப்படி இது பண்ணது இல்லை தம்பி, இது இப்படி, அது வந்து இருப்புறம் கருக்குள்ள பட்டயம், நீங்கள் அங்கே சொல்ல தான் இங்கே மாற்றினோம், அது அப்படியே ஆச்சு. ஹல்லேலூயா. அதை நான் சாட்சியாகவே உங்களுக்குமே வந்து சொல்ல, நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா. இதில் நிறைய இகழ்ச்சி துன்பம் அவமானம் எல்லாமே வரும். நீங்கள் அதை பொருட்படுத்துங்க. ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறீங்களா, நீங்கள் தைரியமாக வந்து போங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். அவங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், வியாதி நோய் வறுமை துன்பம் எதில் இருந்தாலுமே கண்டிப்பாக மாறும். ஓகே, அதை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் வந்து போங்க, ஜெபம் பண்ணுங்கள் வீக்லி ஒன்ஸ். இல்லை நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணுறீங்க, 2 பேராகவும் 3 பேரானோ ஒரு ஆட்டோவில் போகிறீங்க இல்லை பஸ்ஸில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 2 பேரும் கிறிஸ்துவை பற்றி வந்து பேசிட்டுருங்க. உங்களுக்கு செஞ்ச நன்மை அதை நீங்கள் முன்னாடியே வந்து ப்ரீ பிளான்டாக சொல்கிறேன். கிறிஸ்துவ செஞ்ச நன்மை இதை வந்து எனக்கு நெல்சன்கிற ஒரு எவாஞ்சலிஸ்ட் பிரதர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்போ நீங்கள் கிறிஸ்துவை பற்றி பேசும்போது அவர் செஞ்ச நன்மைகளை வந்து நீங்கள் ஒருத்தர் ஷேர் பண்ணுறீங்க. சுற்றி இருக்கவங்க ட்ரெயினோ பஸ்ஸோ ஆட்டோவோ ஓகேவா, அவங்களுக்கு வந்து தெரியாது, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பேசுகிறது தெரியாது. ஆனால் வார்த்தை ஆவியானார் அந்த டைம் நீங்கள் பேசுகிற வார்த்தையை வந்து கேட்க வைப்பார். இயேசு வந்து இதை அவரால் செய்ய முடியும், உங்களுக்கு இப்படிலாம் நன்மை செஞ்சுருக்காரு, நீங்கள் சாட்சியாக பேசிக்கும்போது. ஓகே, இல்லை தனி நபராக வந்து ஆட்டோலேயோ இந்த மாதிரி போகும்போது வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி டாக்ஸு சுவிசேஷம் இதெல்லாம் எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரியில் ஒவ்வொரு பார்ட். ஓகே, அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பல வழிகள் இருக்குது. ஹல்லேலூயா. இல்லை வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சாலும் சரி, நிறைய இருக்குது. சரியா, அப்படி ஏதாச்சும் விருப்பம் இருந்ததுன்னா கேளுங்க, ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா. சரியா, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசமே இவ்வளோ தாங்க. சரியா, இப்போது இந்த அபிஷேகம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் அபிஷேகம் இல்லாமல் சுவிசேஷம் அறிவிக்கலாம். ஓகே, மத்தேயு 10ஆவது அதிகாரத்தில் பார்க்கும்போது சீஷர் எல்லாரையும் வந்து அனுப்புகிறார், போய் வியாதியை குணமாக்குங்க, பிசாசை துரத்துங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். அவங்க அபிஷேகம்லாம் பண்ணப்படலை. உயிர் தெரிந்ததுக்கப்புறம் அப்போஸ்தலர் 2 நாளில் தான் அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. ஓகேவா. இவங்க என்ன, இயேசு கிறிஸ்து பேசின வசனம் இவங்களுக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர், தேவனுடைய குமாரன்னு தெரியும், இவ்வளோ தான் தெரியும். ஆனால் அவங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது எப்படி போகிறாங்க, இந்த அத்தாரிட்டி ஓகே அனுப்புறது இவர் இல்லையா, அந்த அத்தாரிட்டியில் எல்லாமே நடக்குது. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும்போது அபிஷேகம் வேணுங்கிற அவசியமே வந்து கிடையாது. ஆனால் ஊழியம் செய்யணும்னா நிச்சயமாக நீங்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கணும். ஃபுல்ஃபில்னஸ். இப்போ இந்த கொஞ்சம் அபிஷேகம் முழங்கால் அளவு முட்டளவு இடுப்பளவுலாம் வந்து வேலைக்கே ஆகாது.
ஓகே, எந்த சூழ்நிலையும் விழ நேரிடும். ஆனால் அந்த அபிஷேகத்தில் நிரம்பி நீச்சாழத்தில் இருக்கும்போது ஒருத்தரும் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், திராட்சரசம் வற்றி போயிட்டுருக்கு, எண்ணெய் மாண்டு போயிட்டுருக்கு சொன்னார். இதுக்குண்டான விஷயம், இதை எப்படி நம்ம சரி செய்கிறதுன்னா இதுதான். ஓகேயா, இந்த வழியில் தான். நம்ம எல்லோரும் ஒவ்வொரு அவயங்களாக இருக்கும். 1 கொரிந்தியர் 12:27 இருக்குது. ஓகே, அந்த உங்களுக்கு என்ன இப்போது ஆக்சுவலாக பார்த்தா, நான் மினிஸ்ட்ரி ஸ்டார்டிங்லேயே எல்லாரும் எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க சத்தமாக, ஓகேவா, அந்த மாடுலேஷனில் இதெல்லாம் எனக்கு சொல்லி வேற கொடுத்தாங்க. நான் நெட்லலாம் வந்து எப்படி ஸ்பீச் எடுக்கணும், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் வந்து பார்த்து ஆவியானவர் கேட்டார். என்ன ஒரு அதிக தடவை கேட்ட ஒரு வார்த்தை என்னென்னா, ஆவியானவர் என் கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அவர் அந்த கேட்குற டோன்லேயே எனக்கு தெரிஞ்சிடும் அவருக்கு பிரியம் இல்லாத செஞ்சிட்ருங்க, அதை அப்படியே விட்டு வந்துடும். ஓகே, ஒவ்வொன்றா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு இந்த வார்த்தை என்கிட்ட நிறைய பல தடவை கேட்டு தான் ஒவ்வொன்றையும் விட்டுட்டு வந்தாச்சு. ஓகேவா, அப்போ என்ன அவருக்கு அது இஷ்டம் இல்லை, நான் வந்து அப்படி இது பண்ணணும் அவருக்கு நான் என்ன அழைச்ச அழைப்புக்கு வந்து இது வந்து தேவையில்லை. ஒருவேளை பின்னாடி தேவைப்படுமான்னு தெரியாது. ஓகேவா, அதனால் நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஓகேவா, இப்போது சவுல் ராஜாவாக இருக்கார், கோலியத்தை அடிக்கணும். ஓகேவா, இவருக்கு அந்த யுத்த வஸ்திரம் இல்லாமலே வந்து போகிறாரு. யுத்த வஸ்திரம் இல்லாமல் போகிறது கூட பரவாயில்ல, இவர் என்ன எடுத்துகிட்டு போகிறார், நான் ஏன்னா அவன் கேட்குற அளவுக்கு போகிறாரு இல்லையா? இந்த உண்டிக்கோல் சொல்லுவேன் இல்லையா, அந்த கவனை எடுத்துகிட்டு போகிறாரு. ஓகே, இவர் அதில் தான் எக்ஸ்பர்ட். ஓகே, நீங்கள் ஜெபத்துலையோ துதிக்கிறதுலையோ மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுலையோ, ஓகேவா, பேசுகிறவங்க அதான் கண்ட்ரோல் பண்ணிட வேணாம். பட் என்ன பேசுகிறோங்கிறது மட்டும், அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத எதுவும் வந்து பேச வேணாம். பக்தி விருத்திக்கு ஏது அல்லாத எல்லா வார்த்தையுமே கெட்ட வார்த்தைகள் தான். பரலோகத்தில் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து கணக்கு கொடுத்தே ஆகணும். ஓகே, நம்ம யோசிக்கிறோம் இல்லை சிந்தனை, அந்த சிந்தனைக்கு எல்லாமே வந்து கணக்கு கொடுத்தே ஆகணும் இல்லையா? அதனால் தயவு செஞ்சு மாறுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் படி எடுத்து வைங்க. ஓகே, ஒவ்வொருத்தட்ட கடைக்கு போகிறவங்கள்ட்ட சொல்லுங்கள். ஓகே, அந்த டைம் வந்து முன்னாடியே யார்கிட்டயோ புருஷன் பொண்டாட்டியோ இல்லை நீங்கள் தனியாக விமன்ஸை தனியாக மினிஸ்ட்ரி பண்ணுறீங்க அந்த மாதிரி பேசுங்க. கடைக்கிட்ட நிற்கும்போது வந்து ஏதாச்சும், அதாவது 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் பேச பாருங்கள். நீங்கள் என்ன மாதிரி 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அப்படி பேசினா யாரும் இது இல்லை. அதை ஷார்ட்டாக கிறிஸ்பாக இந்த எவஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி பண்ணும்போது அந்த அபிஷேகம் உங்களை வந்து அழகாக சொல்லும். ஓகே, சொல்லிக் கொடுக்கும், அவர் நடத்துவார். போய் நின்று பேசுங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இழைத்து போக பண்ணும் உங்கள் இருதயத்தை. ஓகேவா, என்னடா ஒன்றுமே இல்லை, நம்ம இவ்வளோ செய்கிறோம், கர்த்தர் ஒன்றுமே பண்ணலன்னு இல்லை. நீங்கள் கர்த்தருக்கு தான் செய்கிறீங்க. உங்கள் கண்ணில் நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ மாறுதல்ல உங்களுக்கு அங்கே பரலோக ராஜ்யத்தில் வந்து பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்படும் இல்லையா? ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் சோர்வடையாமல் நீங்கள் நன்மை செய்யுங்க. அதாவது சுவிசேஷத்தை அறிவிங்க. ஓகே, ஒவ்வொருத்தட்டையும் வந்து சொல்ல ஆரம்பிங்க. நிறையா ஐடியாஸ் இருக்குது. கர்த்தர் உங்களோட கூட உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.